வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். என்னோட த்ரெட்கிராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு VSTCல 4 வழிகள் இருக்கு. அது என்னன்னு இந்த 8த் சாப்டர்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வழி பிளாங்க் ப்ராஜெக்ட். வீடியோ எடிட்டிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் மெத்தடா இந்த பிளாங்க் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை நாம யூஸ் பண்ணலாம். பிளாங்க் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது பத்தி நாம ஏற்கனவே த்ரெட்கிராஃப்ட் சாப்டர் 2ல பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பாருங்க. ஏன்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா செட்டிங்ஸையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே அதை ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இங்கே பிளாங்க் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் டைட்டிலில் த்ரெட்கிராஃப்ட் டியூட்டோரியல்னு டைப் பண்ணி ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் ஆப்ஜெக்டை மட்டும் இம்போர்ட் பண்ணுறேன். இந்த ரெயின்போ இமேஜை என் கேலரியில் இருந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நாம் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம். இப்படி பிளாங்க் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும், அப்புறம் கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுறேன். ரெண்டாவது மெத்தட் இம்போர்ட் கண்டென்ட். இப்போது இம்போர்ட் கண்டென்ட்டை கிளிக் பண்ணினா நாம் எடிட் பண்ண போகிற கண்டென்ட்டை ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடிட்டருக்குள்ளே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதே ரெயின்போ இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தா இப்போது ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் பேஜ் வருது. இங்கே டைட்டில் ஃபீல்டை கவனிச்சிங்கன்னா அது டிஃபால்ட்டாக நம்ம இமேஜ் ஃபைலோட நேமை எடுத்துக்குது. நான் அப்படியே ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன். ஸோ பிளாங்க் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இம்போர்ட் கண்டென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணாவது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே டாப் லெஃப்டில் இருக்கிற நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் தான் நாம் நியூ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மூணாவது வழி. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணும்போது முதல்ல ப்ராஜெக்ட் டைட்டில் என்டர் பண்ண சொல்லும். நான் த்ரெட்கிராஃப்ட் டியூட்டோரியல்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் இங்கேயும் பிளாங்க் ப்ராஜெக்ட், இம்போர்ட் கண்டென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கூட கிரியேட் ஸ்லைட் ஷோ, வீடியோ கேப்சர், ஸ்க்ரீன் கேப்சர்னு வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை பற்றி நாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே பிளாங்க் ப்ராஜெக்டை செலக்ட் செஞ்சு ஃபினிஷ் கொடுத்தா எடிட்டர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் இங்கே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸை இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நியூ ப்ராஜெக்டில் இருக்கிற இம்போர்ட் கண்டென்ட் ஆப்ஷனை செலக்ட் செஞ்சு ஃபினிஷ் கொடுத்தா அது நேராக இமேஜ் கேலரிக்கு போகும். ஸோ இப்போது இங்கேருந்து நான் இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ரெயின்போ இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தா மறுபடியும் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் பேஜுக்கு வருது. ஸோ இதுக்கு ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இமேஜ் இம்போர்ட் ஆகுது. இப்போது ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுறேன். நாலாவது வழி என்னென்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். இப்போது நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது என் கேலரியில் இருக்கிற இமேஜை டைரெக்டாக மவுஸில் ட்ராக் பண்ணி எடிட்டருக்குள்ளே ட்ராப் பண்ணால் இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த த்ரெட்கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இது போல் இன்னும் நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மூவிஸில் எல்லாம் வர மாதிரி ஒரு வீடியோவுக்கு மேலே, அதாவது வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது எப்படி கூடவே டைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது, இதுதான் நம்மளோட அடுத்த சாப்டர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட இந்த அடுத்த வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.